ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். இந்த வருஷத்தோட கடைசி எபிசோடுக்கு நம்ம வந்துட்டோம். நடுவில் ஒரு பெரிய பிரேக் எடுத்தாலும் திரும்ப போட ஆரம்பிக்கணும்னு சொல்லி போட ஆரம்பித்து அதில் கம்ப்ளீட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எபிசோட்ஸ் போட்டு நான் எந்த நோக்கத்தோடு இந்த பாட்காஸ்ட்டை வந்து ஆரம்பித்தனோ அது ப்ராப்பராக ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆடியன்ஸ் பேஸ் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் இருக்க ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கன்சிடரேட்டாக ஒழுங்காக அதை கேட்டு ஒரு ஜென்யூனான ஃபீட்பேக்கு இன்புட் எல்லாமே எனக்கு தரது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நான் பாட்காஸ்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷலாக எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ணல. ஆன் த கோல டப்புன்னு தோன்ற டாப்பிக்கை அப்போப்போ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணிட்டுருக்கேனே தவிர கண்டென்ட்டில் இன்னும் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ப்ரமோஷன்ஸில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதோ பண்ணணுன்னு ஆசைப்பட்டாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னால் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஐ வில் கீப் டூயிங் இட் அண்ட் டைம் போக போக ஐ வில் ஆல்சோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் மோர் டைம் டு ப்ரமோட் இட் ஆஸ் சச். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை கோல்ஸ் ஃபார் த அப்கமிங் இயர். ஸோ இந்த வருஷம் நான் கற்றுக்கிட்ட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிஸ்டன்சி அதோட டெஃபினேஷன் என்ன? இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 4 நாள் பண்ணுவோம். 5ஆவது நாள் பண்ணாமல் விட்டோன்னா அதோடு அதை அப்படியே விட்டுருவோம். பட் அந்த கன்சிஸ்டன்சியோட டெஃபினேஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆக்கி ஓகே ஒரு நாள் பண்ணலனாலும் பரவாயில்ல, திரும்ப வி ஹாவ் டு பிக்கப் வேர் வி லெஃப்ட். அந்த லைக் வி ஷுட் ரிமைண்ட் அவர் செல்ஃப் தட் ஒரு நாள் பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்காக கன்சிஸ்டன்சி மொத்தமாக போயிடுச்சுன்றது அர்த்தம் கிடையாது. திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு எஃபர்ட்டை நம்ம போடணும். போட்டால் மட்டும்தான் ஒரு ஹேபிட்டை வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது ஒரு வருஷமும் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். ஃபார் த பாஸ்ட் 2 years ஓகே 2 வருஷத்துக்கு முன்னாடி மை நியூ இயர் ரெசல்யூஷன் வாஸ் இதுக்கு மேலே எந்த நியூ இயர் ரெசல்யூஷனும் எடுக்கக்கூடாதுன்றது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே வெல் தட்ஸ் ஸோ டம். பொதுவாக வந்து நம்ம இது பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் இஸ் ஒன் ஆஃப் த லைக் மோஸ்ட் காமன் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவோ ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடாகவோ நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம். பட் அதை நம்ம ஒழுங்காக ஃபாலோ த்ரூ பண்ண முடியாததுக்கான ஒரு கீ ரீசன் வந்து நம்மளோட இந்த ரிஜிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தால் தான் அது கன்சிஸ்டன்ட். ஒரு நாள் பிரேக் ஆனாலும் அவ்வளோதான், அது பிரேக் ஆகிடுச்சு அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் ஃப்ளெக்சிபிள் ஆக்கி திரும்ப why did we start thatன்னு நம்மளே நமக்கு ஞாபகப்படுத்திட்டு திரும்பவும் we should put our effort to take it back again. ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஒரு ஹேபிட்டையோ இல்லை ஏதோ ஒரு டிசிப்ளினை பில்ட் பண்ணோன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் முடியும். நம்ம டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இல்லாமல் லைக் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் இதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப லாங் டேர்மாக யோசிக்காமல் இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அப்படி யோசிக்க ஆரம்பித்து அந்த மாதிரி அன்னன்னைக்கு ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படி யோசித்து நம்மளோட டாஸ்க் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பித்தோன்னா it will be much more easier to build a habit or routine or basically any discipline. So that's one thing which I have learned recently and I'm also trying to follow it. Like இப்போது ஒர்க் அவுட் நான் ஸ்டார்ட் பண்ணி லாக்டவுன் டைமில் கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஒர்க் அவுட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நடுவில் ஐ டுக் அ பிரேக் ஃபார் ஆல்மோஸ்ட் அ வீக் டியூ டு வெக்கேஷன் ஆர் சம்திங். அப்படியே அந்த பிரேக் அப்புறம் திரும்ப ஆரம்பிக்கவே முடியல. அப்படி ஒரு 3 மாதம் பிரேக் ஆச்சு, 6 மாதம் பிரேக் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாரம் பண்ணுவேன், ஒரு நாள் பிரேக் ஆகும், அவ்வளோதான் பிரேக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே விட்டுருவேன். அதே மாதிரி திரும்ப விட்டுட்டே இருந்தேன். இப்போது இந்த ஒரு போன மாதத்துலேருந்து இந்த ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ஒரு 5 times a week பண்ணால் கூட ஐம் ஏபிள் டு கன்சிஸ்டன்ட்லி கீப் ஒர்க்கிங் அவுட். ஸோ அந்த மாதிரி நம்மளோட கன்சிஸ்டன்சி டெஃபினிஷனை வந்து ரீவயர் பண்ணோன்னா இன்னும் மச் ஈஸியராக இருக்கும். அப்புறம் நம்மளோட ரெசல்யூஷன்ஸ் கோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லாங் டேர்மாக இல்லாமல் லாங் டேர்ம் கோலாக இருந்தாலுமே அது அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றத டூவபிளான டாஸ்க்ஸாக வந்து லிஸ்ட் பண்ணி அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு டைம்லைன் செட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். ஓகே இப்போது வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பாட்காஸ்ட்டுக்கே வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் நான் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், சோஷியல் மீடியா ரிலேட்டடாக நான் என்ன பண்ணணும், ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற அந்த கிரவுண்ட் ஒர்க்கை நான் போட்டால் தான் அது நடக்கும்.
ஜஸ்ட் 1000 ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடிட்டு உட்காந்து 1000 ஃபாலோவர்ஸ் வேணும் ஃபாலோவர்ஸ் வேணும் தியானம் பண்ணால் அது நடக்காது. ஸோ அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் என்னென்ன எஃபர்ட் போடணுன்றதை நான் பிளான் பண்ணி அதுக்கான டைம்லைனை செட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம எந்த கோல் செட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் அனதர் எக்ஸாம்பிள், அகடமிக் சைடில் வந்து இப்போ நான் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேன்னு ஆசைப்பட்றேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் அந்த டைம்லைனை செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் அப்படின்றது அதை செட் பண்ணிவிட்டு, அந்த பேப்பருக்கு இப்போ என்னெல்லாம் தேவை, எனக்கு டேட்டா தேவையா, ஓகே அந்த டேட்டாக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது பண்ணணுமா, அதை நான் என்ன டைம்லைனில் பண்ணணும், அதை என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நான் எழுத போகிறேன்றதை பிளான் பண்ணணும், அவுட்லைன் போடணும், ஃபஸ்ட் ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி ஐ ஹாவ் டு பிரேக் இட் டவுன் இன் டு ஸ்மாலர் ஸ்டெப்ஸ், டூவபிள் ஸ்டெப்ஸ், அசைன் அ சர்டன் டைம்லைன் ஃபார் இட் அண்ட் ஆக்சுவலி டூ இட். அண்ட் ஓகே இது இப்போ தான் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்காமல், ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த டைம்லைனுக்குள்ளே பண்ண முடியலன்னா, we should be realistic about it, be a little flexible about the timelines and adjust it. இப்போ ஒரு வாரத்தில் நான் பண்ணணும்னு பிளான் பண்ணுறேன், பட் என்னால் அந்த டைமில் வேறு ஏதோ வேலை வந்து இது பண்ண முடியல அப்படின்னா, ஒரு மாதத்தில் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. at the end of the day am I doing it, அதுதான் அங்கே வந்து மேட்டர். ஸோ நம்ம இப்படி தான் இருக்கணும்னு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்றத நம்மளே கொஞ்சம் டியூன் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு டாஸ்க்குமே அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ரொம்ப செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி இருக்குல்ல, அதுவும் வந்து ஒர்க் அவுட்டை பற்றி ரொம்ப ரொம்ப நிறையா திருப்பி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு அதை தடவை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சொன்னேன். தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃபுல்லாக கேளுங்க. கடைசி எபிசோடுன்றதெல்லாம் கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி என்ன நடந்தாலும் we are still standing, ரைட்? ஸோ அதுக்கான அந்த கிரேட்ஃபுல்னஸ்ஸையும் லைட்டாக ஃபீல் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லாக அடுத்த வருஷத்துக்கு மூவ் ஆன் ஆகலாம். அடுத்த வருஷம் உங்களை பார்க்குறேன். ரொம்ப பழைய காமெடி தான் இருந்தாலும் பரவாயில்ல. See you next year. Until then, tata, bye bye, take care.